மாரிமுத்தனை சொல்லும்போது சொன்னாங்க. அதான் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு. இப்ப பள்ளிவாசல் இருக்கும், அங்க சில உலமாக்கள் இருப்பாங்க, பணியாளர் இருப்பாங்க, ஊதியம் கொடுக்க கூட வழி இல்லாத இருக்கும். ஆனா சொத்துக்கள் திடல் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். ஆனா அதே போல இடத்துல ஒரு கமர்ஷியலா 2 கடை விட்டோ மண்டபம் கட்டியோ வாடகைக்கு விட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அது நிறுவனம் செய்ய முடியும். அடிப்படையில் 100 கோடி ரூபாய் சுழல் நிதி வட்டி இல்லா கடனாக ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான அறிவிப்பு விடப்பட்டிருக்குது. அதே போல தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கட்ட 40 கோடி, புதிய அலுவலகம் கட்ட 40 கோடி ரூபாய், சிறுபான்மை மகளிர் கல்லூரி. அண்ணே ஒரு 5 நிமிஷம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாற்றுல ஒரு முதல் வாய்ப்பு. சில செய்திகள் நான் சொல்லி முடிச்சிடறோம், சில அறிவிப்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த பொறுமை கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்ல 5 நிமிஷம் கேட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. நேற்று மாலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை என்று எடுத்துக்கொண்டதும், அதிகமான பதிவுகள் செய்யாமல் 1-2 பிரச்சனைகளை பற்றி மட்டும் இங்கே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்ட நோக்கமும், விரைவில் இன்று இந்த அவையை ஒரு 1:30 மணிக்கெல்லாம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் செய்திருக்கிறோம். அதே போன்று பேச வருகின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்கள், இந்த மானிய கோரிக்கையை ஒட்டி ஏற்கனவே புதிய அறிவிப்புகள் எல்லாம் புத்தகமாக அச்சிட்டு நேற்றே முத்தாய் போய்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் கரங்களில் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே பேச இருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சுருக்கமாக உங்கள் விளக்க உரையை மட்டும் நான் அளிக்கும்படி, நான் காலம் கருதி அளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்புகள் ஏற்கனவே கையில கொடுத்தாச்சு. அதை பற்றி நேற்றுள்ளது அறிவிப்பு இல்லாம இது என்னென்ன சமுதாயம் நிறைய உறுப்பினர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நேரலையில போயிட்டு இருக்கு. சில அறிவிப்புகள் குறித்து மக்களுக்கு தெளிவில்ல, சுருக்கமா தான் சொல்லி போயிட்டு இருக்கு. அதை நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய உங்கள் முன்னுரையில் ரொம்ப அருமையாக, உங்கள் முன்னுரையில் மிக அருமையாக கண்ணியமிகு காயதமே தவளை பற்றி வரலாறு எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லி முடித்து விட்டு, இப்போது இந்த மானிய கோரிக்கையை பற்றி உங்களுடைய விளக்கத்தை சொல்லி நீங்க முடிக்கலாம். என்ன காரணம்? இப்போ இந்த புதிய ஆட்சி அமைந்து வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு மிகச்சிறப்பான சட்டங்கள் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து நேரடியில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்றேன். இதோட மாத்திரம் இல்லாம இதுக்கு முன்னாடி பல்வேறு துறையின் சார்பாக சிறுபான்மை நீண்ட நாள் கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை நம்ம சொல்லணும்ல. இப்போ இந்த வருஷம் முதல் முறையா கல்லறை தோட்டம் கபரஸ்தான் கட்டுறதுக்கு 34 கோடி ரூபாய் கல்லறை தோட்டத்துக்கு கிறிஸ்துவ மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை சொல்லணும்ல. அதே போல ஹஜ் மானியம் 25,000 to 35,000 உயர்த்தப்பட்டிருக்கு. புதிய மகளிர் உதவு சங்கம் 1 கோடி ரூபாய். அதை விட திருவள்ளுவர் தினத்துக்கு எங்களுடைய தலைவர் காகிதம் பேரால விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த தமிழர்கள் 5 பேர் புக்க தமிழ் துறை சார்பா கொடுத்திருக்கோம். 5 பேர், அதுல 2 இஸ்லாமிய அறிஞர்கள். எத்தனை வருஷம் நடையா நடந்தது கிடைக்கப்படல. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சாரணபாஸ்கரன் என்ற அகமது, கல்லிடை குறிச்சி பீர் முகமதுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. வேளாங்கண்ணி நாகூர்ல திருக்கடையில் தலா 20 கோடியில தங்குமிடங்கள். உருது மொழி வளர்ச்சிக்கு 1 கோடி. உலமாக்களுக்கு 950 பேருக்கு 4.75 கோடியில வாகனத்துக்கு மானியம். அதே போல டாம்கோட கடன் தொழில் வளர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 30 லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் 100 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல வக்ஃப், பள்ளிவாசல், தர்காக்கள் புனரமைப்பதற்கு மானியம். இதே போல வரலாற்றில் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கையில சிறுபான்மை சமுதாயத்திற்கு 20க்கும் அதிகமான அறிவிப்புகளை செய்த ஒரே அரசு தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த சிறுபான்மை சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. உறுப்பினர் கே நேரு அவர்கள் சொல்லுங்க. ஏற்கனவே இந்த துறையை பார்த்த அமைச்சர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? கபஸ்தானுக்கு பணம் இங்கதான் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே எவ்வளவு தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில என்ன செய்திருக்காரு சொல்லி ரெக்கார்ட் பண்ணும்ல. அந்த அமைச்சர் 1 நிமிஷம் அவர் பேசி முடிக்கட்டும். பேச விடுங்க. அவர் பேசி முடிச்சப்ப நான் தரேன் அந்த வாய்ப்பு. இப்ப இல்ல, உட்காருங்க. நீங்க மாண்பு அமைச்சர் பேசி முடிச்ச உடனே நான் தரேன். உட்காருங்க. நீங்க மாண்பு சிறுபான்மை நீங்க பேசி முடிங்க. அவங்க பட்டியலாம் கொடுக்கட்டும். இப்படி ஒரு பட்டியல் 20க்கும் அதிகமான பட்டியல் ஒரே நிதிநிலை அறிக்கையில அவங்க கொடுத்தாங்கன்னா பார்த்துப்போம் அதை எப்படின்னு. அதை விட கன்க்ளூஷன் வந்துடலாம் நினைக்கிறேன். இந்த சிறுபான்மை நலத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு
இந்த மானிய கோரிக்கை அறிவிப்புகள் மிகச் சிறப்பாக வெளிவருவதற்கு எல்லா வகையிலும் ஆதரவு அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், நிதி அமைச்சர் அவர்களுக்கும், இந்த துறையினுடைய செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS அவர்களுக்கும், துறையினுடைய செயலாளர் ஆணையர் ஆசியா மரியம் IAS அவர்களுக்கும் மற்றும் உதவியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் சொல்லிடலாங்களா? இந்த மாமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் சிறுபான்மை நலன் குறித்த இந்த மானியத்தின் மீது வெட்டு தீர்மானத்தை கொடுத்துள்ளீர்கள். அந்த வெட்டு தீர்மானங்களை எல்லாம் நான் படித்து பார்த்தேன். எனது பதில் உரையில் நீங்கள் எழுப்பியுள்ள வினாக்களுக்கு பதிலளித்துள்ளேன். எனது பதில் உரையிலும் கொள்கை விளக்க குறிப்பிலும் நேற்று காலை வெளியிடப்பட்ட 11 முத்தான அறிவிப்புகளிலும் தங்களுக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று திடமாக நான் நம்புகிறேன். உறுப்பினர்களின் வெட்டு தீர்மானத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களையும் அவர்களின் அக்கறையும் நான் நன்கறிவேன், அவற்றை மதிக்கிறேன். உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டு சிறுபான்மை நலன் தொடர்பான இந்த மானியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த மாமன்ற உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்றே ஒன்று, இது இந்த மானிய கோரிக்கையிலே வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பு அறிவிப்புகள் அல்ல, சிறுபான்மை சமுதாயத்தை கை தூக்கிவிடும் அறிவிப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொந்த பட்டா இடங்களில் பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் கட்டுவதற்கான தடைகளை நீக்குவதற்கான அரசாணையை பிறப்பித்து பல பள்ளிவாசல்களும் தேவாலயங்களும் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை சொல்லி, சில தினங்களுக்கு முன்பு இதே அவையில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அயல்நாட்டில் கல்வி கற்க செல்லக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவி நிறுத்தப்பட்டுவிட்டது, அது தரப்படுமா என்று ஒரு வினாவை எழுப்பினேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது குறித்த அறிவிப்பு சில நாட்களில் வெளிவரும் என்று சொன்னார்கள். அறிவிப்புகளை முழுமையாக படித்து பார்த்தேன். அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. அயல்நாட்டில் பயிலக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கும் திட்டம் இந்த அரசிடம் இருக்கின்றதா என்பதையும் தங்கள் வாயிலாக வினவி அமர்கிறேன். அமைச்சர் சொல்லி சொல்லிடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம், அது தொடருதுங்கிறது அன்னைக்கே சொல்லிட்டோம். அதுல என்னன்னா, அந்த 36 லட்சம் ரூபாய் ஒரு மாணவருக்கு கொடுக்கப்படும் போது சில பல்கலைக்கழகம் நம்ம 4 இன்ஸ்டால்மெண்ட் அது கொடுக்கிறோம். ஆனா சில பல்கலைக்கழகம் சொன்னா முழுமையா கட்ட சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அது ஸ்கீம் ஆன் ஸ்கீம் கோயிங் ஸ்கீம் ஓரிரு தினம் அன்னைக்கு சொன்ன மாதிரி அறிவிப்புகள் வெளிவரும், அது தொடர்கிறது.